எல்லாருக்கும் வணக்கம். இல்லை நிஜமாக அது பிளான் பண்ணி பண்ணுறதே கிடையாது. அது தானாக அமையணும். அது அது இப்போது ராமன் சார் சொன்ன மாதிரி தான், ஆஸ்கருக்காக படம் பண்ண முடியாது. அது ஆஸ்கர் கிடச்சிச்சுன்னா அது வந்து ப்ளஸ் அந்த மாதிரி தான். கராட்டக்காரனை பீட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் நிறைய பேர் கேட்டாங்க, ஹியூமர்லாம் எங்கேயாவது வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து தான் வந்திருக்கு. எனக்கு நிறையா கலாய்க்கிற மேட்ரு, காமெடி அதெல்லாம். பட் ஆனால் இப்போ மங்காத்தா பற்றி பேசுவோம். வெளியே வந்து மங்காத்தா ஆரம்பிக்கும் போது அந்த படத்தில் வந்து அஜித் சார் கிடையாது. நான் வந்து பசங்களை வச்சு பண்ண லைன் தான் மங்காத்தா ஃபஸ்ட்டு. வைபவ் மட்டும்தான் திட்டிகிட்டே இருந்தான் என்ன, நீ வந்து கண்டிப்பாக அடுத்தது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் பண்ணணும், நான் எல்லாம் லேபிள் குத்திடுவாங்க, வெறும் பசங்களை வச்சு தான் நீ பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பான். நானும் வைபவும் வந்து ஒரு நாள் வந்து கார் நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நான் பாம்பேலாம் போயிட்டு வந்துட்டேன். பாம்பே லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி வந்து துரைக்கிட்ட நான் சும்மா லைன் தான் சொன்னேன். அவங்க ஆக்சுவலி வந்து துரையே வந்து ஃபுல்லாக கதையெல்லாம் கேட்கல. அப்போ சும்மா ஒரு லைன் தான். இதுக்கு ஆரம்பித்தது காரணம் வந்து சுஷாந்த்னு ஒருத்தர், அவர் இங்கே தான் எங்கேயோ இருப்பார். அவரால் தான் இது வந்து எல்லாமே கிக் ஸ்டார்டட். சுஷாந்தும் வாசுகியும் தான் பேசி பயங்கர பிளான்லாம் போட்டாங்க. அப்படி தான் ஆரம்பிச்சது மங்காத்தா. முதல்ல வந்து நாங்கள் ஆர்டிஸ்ட் பசங்களை வச்சு பண்ணுறதுக்கு முதல்ல நான் விவேக் ஓபராயெலாம் ட்ரை பண்ணோம். விவேக் ஓபராய், சத்யராஜ் சார், வேறு மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட்டில் வந்து நான் பாம்பே லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து நானும் வைபவும் வந்து ஒரு நாள் காருக்கு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஃபோன் பண்ணால் அஜித் சார், நான் பிரபு கங்க்ராச்சுலேஷன்ஸ் Cloud9 படம் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொன்னார். நல்லா இருக்குது டைட்டில் மங்காத்தா அப்படின்னு. யார் வச்சு பண்ணுற அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி சும்மா பசங்க வச்சு தான் சார், இன்னும் கரெக்டான காஸ்ட் இன்னும் அமையலை அப்படின்னு சொன்னோடனே வந்து சரி பிரபு, ஃப்யூச்சரில் வந்து உனக்கு ஏதாவது வந்து ஒரு டார்க் நைட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், இந்த பேட்மேன் ஃபிலிம், அதில் வந்து ஹீத் லெட்ஜர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் மாதிரி வந்து ஏதாவது ஃப்யூச்சரில் உனக்கு ஒரு கேரக்டர் ஏதாவது தோணுச்சுன்னா அதுக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே வந்து நான் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக இருந்தேன். என்னாச்சு பிரபு அப்படின்னாரு. இல்லைண்ணா இந்த மாதிரி வந்து இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னே. என்ன மாதிரி கேரக்டரு அப்படின்னு கேட்டார். 5 பேருமே கெட்டவங்க, இவன் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு. நான் பண்ணுறேனே அவ்வளோதான். இவர்கிட்ட நான் அஜித் சார்கிட்ட ரொம்ப அந்த நம்பிக்கையை தான் நான் வந்து, எனக்கு எப்படி அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சாருன்னு தெரில. வெறும் இந்த லைன் மட்டும்தான் சொன்னேன் நான். அடுத்த நாள் வீட்டுக்கு போனோம், பேசினோம். அதுக்கப்புறமா வந்து என் கூட சரி காரில் ஏறி வந்து Cloud9 வந்து பேசி முடிச்சுட்டு நாங்கள் பாட்டில் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் மங்காத்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம் அஜித் சார் பண்ணது. என்னென்னா வந்து இவன் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய லேண்ட்மார்க் ஃபிலிம், ஒரு 50th ஃபிலிம்னு சொல்லி அவர் கண்டிப்பாக வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி எது பண்ணாலும் அவரோட 50th ஃபிலிம்ங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து எங்கள் டீமை நம்பி எங்களுக்கு கொடுத்தது. அதே சமயம் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர், அதாவது வந்து இப்போ ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோவோடு சேர்ந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்போவுமே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யாருக்கு ஜாஸ்தி டைமிங் இருக்குது அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க, யாருக்கு டைலாக்ஸ் இருக்குது, யாருக்கு நிறைய பஞ்சஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் பக்காவா இட் வாஸ் அது ஒரு பெரிய விஷயம். அது உண்மையிலேயே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே சமயம் வந்து அர்ஜுன் சார், நாங்கள் முதல்ல வந்து நாகார்ஜுன் சார் தான் கேட்டோம் இந்த கேரக்டருக்கு. ஆனால் அவரோட டேட் அவைலபிலிட்டி ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அர்ஜுன் சார் கேட்டோம். ஏன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அ காப் ரோல். அதனால் வந்து அர்ஜுன் சார் கிட்ட கேட்டு கதை சொல்லி அவர் வந்து ஓகே பண்ணி, அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அஜித் சாரோட 50வது படத்தில் அவருக்கு தெரியும் அஜித் சாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சே அவர் வந்து ஒத்துக்கிட்டு நடித்தது வந்து அதுவும் ஒரு பெரிய விஷயம். இதில் அது அப்படி அமைஞ்சு போச்சு எல்லாமே. அஜித் சாரை வச்சு நிறைய லைவ் லொக்கேஷன்ஸில் எங்களால் ஷூட் பண்ண முடியல.